ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜானி குக். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஒரு மியூசியத்துக்கு போக போகிறோம். அந்த மியூசியத்தில் போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம போக போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் போத்துவன்சன்லேயும் நொண்டெடுத்து சோன்சலிசை கிளேமான்சோவில் இறங்கணும். அதுலேருந்து இறங்கினாலே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துலையே பார்க்கும்போது செவர்லாம் அட்டகாசமான டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நாங்கள் மேலே ஏறினோன்னா பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் ஒன்று தெரிஞ்சுது. அட்டகாசமாக இருந்தது. என்னடா இது இப்படி பிரம்மாண்டமான கட்டடமாக இருக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே தான் நாங்கள் மியூசியத்துக்குள்ளே தான் இந்த மியூசியத்துக்குள்ளே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அப்போ நாங்களும் நினச்சோம் ஏதோ நல்ல ஒரு மியூசியத்தை போய் பார்க்க போகிறோமாண்டு. சரி, அப்படியே போடி நிறைய நல்ல வெட்டு வேலைப்பாடுகளோட எல்லாம் நல்லா இருந்தது. அந்த கட்டடத்தை பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இந்த மியூசியம் எக்ஸ்போசிஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். டெம்பரரியாக தான் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம பார்க்குறவங்கெல்லாம் ஓடி போய் பார்த்துடலாம். அதாவது இந்த மியூசியத்துக்குள்ளே அந்த ஒரு நாங்கள் பார்க்க போகிற கண்காட்சிகள் எல்லாம் அதில் வச்சிருப்பாங்க. அது அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தூக்கிடுவாங்க. அதில் நான் டேட்டுகள் ஆண்டுகள் எல்லாம் போட்டு வைக்கிறேன், ஸ்க்ரீனில் போட்டிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வடிவாக கவனிச்சுக்கணுங்க. ஓகே, நாம் அழகாக அப்படி ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுது. கீழே இருக்கிற ஃபோட்டோக்கள் அதில் நீச்சல் தடாகம் மாதிரி, அதாவது நீச்சல் தடாகம் இல்லை, அதில் ஒரு தண்ணியெல்லாம் வச்சு அது ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு சிலைகளோடு வச்சுக்கிறாங்க. அது பார்க்கவே என்டர் பண்ணுற இடமே சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம உள்ளுக்குள்ளே போனோம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடமா இருந்தது பார்க்கவே. சரி, நாங்கள் இங்கேயே எத்தனையோ மியூசியத்துக்குள்ளெல்லாம் போயிருக்கிறோம். இங்கே ஃப்ரான்ஸில் மியூசியத்துக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ நிறைய மியூசியங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தடக்குனாலும் மியூசியமாக தான் கிடக்குது. நாங்களும் இங்கே வந்து வருஷம் ஆச்சுது. ஆனால் மியூசியத்துக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. புதுசாக இன்னும் இந்த கட்டடத்தில் வேலைகள் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணும்போது சரியான அந்த பெயிண்ட் வாசமெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நாங்கள் அந்த அக்கையில் எல்லாமே ஜாயின் பண்ணி நாங்கள் வந்துட்டோம்ன்றலாம் எல்லாம் பதிவெல்லாம் எடுத்துட்டு போட்டுன்னு போன உடுப்புகள், அதாவது அந்த குளிருக்கு போட்டுன்னு போன உடுப்பு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போட்டுன்னு போன உடுப்புகள் எல்லாம் இந்த பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, லொக்கர் மாதிரி ஒன்று சொல்கிறது. அந்த லொக்கருக்குள்ளே நம்ம வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இந்த லொக்கரை பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக செவர் மாதிரி இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த செவருக்குள்ளே அந்த கர்லாஸ் எல்லாமே கர்லாஸ் மாதிரி போட்டிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு கதை ஒன்று வச்சுக்கிறாங்க. யாருக்குமே விளங்காது அந்த சிஸ்டம் எல்லாம். இப்படி நேரில் பார்க்கும்போது விளங்காது. ஆனால் நார்மலாக இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் லொக்கர் தான். எல்லாமே இந்த லொக்கர். அந்த லொக்கருக்குள்ளே கதாவது நம்ம திறந்துட்டு உள்ளுக்குள்ளே சாமான்களை வைக்க வேண்டியதான். ஓகே, எல்லாமே நமக்கு வச்சுட்டு நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் மியூசியத்துக்கு. இது ஷாப்பிங் சென்டர். இதுக்குள்ள ஷாப்பிங் எடுக்கிற இடம். அதுக்குள்ள தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த போட்டில் இருக்கிறத பாருங்கள். இதில் நிக்கிது சாம்பாலண்ட ஒரு ஓவியர் தான் இந்த இதுக்குள்ள செய்திருக்கிறாரு. அதைத்தான் நாம் இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என்னென்னலாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியலை. அதுக்குள்ளே போத்தான் விலங்கு என்ன செய்திருக்கிறாரு. இந்த பிரம்மாண்டமான இந்த மியூசியத்துக்குள்ளே கொண்டு ஒரு வருஷம்தான் இருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் போய் பார்த்துருங்க. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தண்டா பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஏனண்டா இது ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு அசோசியேஷனால் தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவங்க போயிருக்கும்போது அவங்க ஒரு கீத்தொண்டு எங்களுக்கு தந்திருந்தாங்க. அதுதான் அந்த முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்களோட நண்டு சிண்டுகள்லாம் பின்னால் போய்கின்னு இருக்குது. நாங்கள் அவங்க விளங்கப்படுத்திக்கிட்டே போவாங்க. என்னென்ன இதுண்டு எல்லாமே விளங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்குண்டு ஒரு சின்ன ஒரு மைக் மாதிரியை ஒன்று தந்தாங்க. காதில் வச்சுக்கல சொல்லி அவங்க எங்கே நின்றாலும் அவங்க கதைக்கிறதெல்லாம் விளங்கிக்கிட்டே இருக்கும். அதோட நான் அப்படியே படங்களையும் எடுத்துக்கிண்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சூப்பரான படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது. இதை பார்க்குறதுக்கு எனக்கு எதுவுமே விளங்கலை என்ன இருக்குதுன்ட்டு. பிறகு நல்லா அதை நான் பார்க்கும்போது தான் விளங்கிச்சுது. ஒவ்வொரு பழைய சாமான்கள், அதாவது நம்ம குப்பையில் எரியிற பழைய சாமான்களை வச்சு
ஒரு என்ன சொல்கிறது, சைக்கிள் மாதிரியோ இல்லாட்டி ஒரு வண்டில் மாதிரியோ ஒன்று செய்திருக்கிறாங்க. அது இந்த வீடியோவில் நான் அதை விட்டு பார்க்கும்போது அதை கையில் இழுத்துக்கின்னு தான் போகிறாங்க. அதில் போகும்போது அது ஒரு ஸ்பெக்டாக்கிள் மாதிரி ஒன்று செய்திக்கிறாங்க போல். அதை ஒரு செய்ததை அந்த கண்காட்சி மாதிரி செய்து காட்டின்னு போய்க்கிறாங்க. பின்னால் 2 பேர் இருக்கிறாங்க, மேலே 2 பேர் இருக்கிறாங்க. அது எப்படி தான் தாங்கிச்சோ தெரியல. அவ்வளோ அந்த எல்லாமே அந்த கரல் பிடிச்சி அந்த பழைய சாமான்களை வச்சு செய்திக்கிறாங்க. அதாவது சட்டிகள், அதாவது சமைக்கிற வளர்ந்து இந்த பாத்திரங்கள், சமைக்கிற பாத்திரங்கள், அந்த பழைய சில்லுகள், அதுகளெல்லாம் வச்சு ஒரு மாதிரி செய்திக்கிறாங்க. அதை செய்து அதை அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கு. இதுவும் அப்படித்தான், பழைய கதவுகள், அடுத்தது பழைய அந்த காரில் உள்ள பார்ட்ஸுகள், பழசுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு இயங்குகிற மாதிரி, ஒரு மிஷின் வேலை செய்கிற மாதிரி ஒன்று செய்திக்கிறாங்க. ஒரு அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது என்ன வித்தியாசமாக இருந்தது. நானும் எவ்வளோ மியூசியத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், இப்படி ஒரு மியூசியத்தை நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு பழைய இந்த பெரிய பிரம்மாண்டமான இடத்துல ஒரு பழைய சாமான்களை வச்சு ஒரு மியூசியம் ஒன்று செய்திக்கிறாங்க. அது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. எந்த விஷயத்தையும் நம்ம தூக்கி எறியக்கூடாதுன்ற ஒரு இதுதான் அதில் காட்டுறாங்க. அதில் எல்லாமே ஒரு பிரயோசனத்துக்குரிய சாமான்கள் தானுண்டு. ஓகே, இதில் என்னென்னா இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இதை எப்படி விளங்கப்படுத்துகிறேன்னு தெரியவும் மாட்டேங்குது. ஏனென்றால் அவங்க அந்த வீடியோவில் காட்டும்போது முட்டைகளையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளாஸ்டர் மாதிரி எல்லாம் மூடி ஒரு துப்பாக்கியால் சுடுறாங்க. சுடும்போது அது வெடித்து சிதறுது. அதில் கலர்களும் மிக்ஸ் பண்ணுறாங்க போல். அந்த கலர்கள் மிக்ஸ் பண்ணி அதில் செய்யும்போது அது வெடித்து சிதறுது. அப்படி ஒரு இதோண்டு ஒரு ஓவியம் ஒன்று செய்திக்கிறாங்க. அதில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்திக்கிறாங்க. அந்த காலத்தில் நல்லா பக்குவமாக எடுத்து செய்திக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதில் துப்பாக்கியால் எடுத்து சுடுறாங்க. சுடும்போது அது தெறிக்குது, அந்த ரத்தம் வெளியில் வர மாதிரி தெறிக்குது. இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமாவில் வர மாதிரி இருக்குது. அதாவது யாராவது சுவரில் வச்சு ஆக்களை அடக்கம் செய்கிற மாதிரி செய்து அதை சீமந்தால் பூசினா அதை துப்பாக்கியால் சுடும்போது அதுலேருந்து வெளியில் ரத்தங்கள் வர மாதிரி தெரிக்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது நல்லா செய்திக்கிறாங்க. இந்த போட்டில் இருக்கிறதும் எல்லாமே பழைய சாமான்கள் தான். பாருங்கள், கரல் பிடிச்ச கோடாரி, இந்த கரல் பிடிச்ச அந்த பேசன் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாருங்கள், கோடாரி இருக்குது, மற்றது வயர்கள், அதுகள் எல்லாமே பழைய சாமான்களை வச்சு தான் இதெல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் முட்டையை வைக்கிறாங்க. முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே அந்த பசைன்னு சொல்கிறது, அந்த பசையை மேலால் ஊற்றி எதோ செட் பண்ணி செய்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நவீன காலத்தில் ஒரு உருவத்தை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்பாங்க, சரியாக சுடுபடுதாண்டு. இது இந்த முட்டைகளை வச்சு அது சரியாக நாம் குறி வச்சு செய்கிறோமாண்டு அதுக்குள்ளே அதை செட் பண்ணி செய்திக்கிறாங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. அப்போ தான் அதில் விளங்கும் நமக்கு இந்த இடத்துல சுடுபட்டுருக்குதுண்டு. அந்த ரத்தம் வடியும் போது, அந்த கலர்கள் வடியும் போது விளங்கும் நமக்கு என்ன மாதிரி இந்த இடத்துல தான் சுடுபட்டுருக்குதுண்டு. இதுவும் ஒரு கருவி ஒன்று செய்திக்கிறாங்க. அதாவது ஒரு மியூசிக் எழுத்தோடு வருது. சடசடன்னு அந்த பேப்பரில் கீழே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் நாங்கள் போகும்போது அந்த வீடியோவில் தான் எல்லாம் பார்த்தோம். அது பாருங்கள், ஒரு வித்தியாசமான எழுத்தோடு அது அடிச்சடிச்சு வருது. எல்லாமே பழைய சாமான்கள் தான், ஒன்றுமே புதிய சாமான்கள்ன்ட்டு இல்லை இதுக்குள்ள.
இந்த பொம்மையை பார்த்தாலும் ஒரு வித்தியாசமாக செய்திருந்தது. இந்த குட்டி குட்டி கையில் நல்லா உத்து நோக்கி பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி பொம்மைகள் அதுகளை வச்சு தான் செய்திக்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி இந்த பொம்மைகள்லேயும் அப்படித்தான் பிள்ளைகள் விளையாடினது, அந்த காலத்தில் பிள்ளைகள் விளையாடி பிளாஸ்டிக் பொம்மைகளோட விளையாடின அந்த பொம்மைகள், குதிரைகள், அந்த குட்டி குட்டி அனிமல்ஸுகள் எல்லாமே அதுகளை வச்சு தான் செட் பண்ணி செய்திக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி உருவங்களோடு தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இதுவும் ஒரு அனிமல் டிசைனில் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த இது கொக்கோ கோலா டின் மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மைகள், நிறைய அதுக்குள்ள நிறைய பொம்மைகளும் அந்த அனிமல்ஸுகளும் பிளாஸ்டிக்கில் வர அனிமல்ஸுகளும் எல்லாத்தையும் வச்சு தான் செய்கிறாங்க. பிள்ளைகள் விளையாடின அந்த காலத்து துப்பாக்கிகள் மாதிரி அப்படி அந்த எல்லாமே இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடின அந்த போட்டுகள் அந்த மாதிரி தான் செட் பண்ணி செய்திக்கிறாங்க. அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. அதை ஒன்றுமே தூக்கி எறியாமல் அதை பக்குவமாக எடுத்து ஒரு அனிமல் ஷேப்பில் ஒன்று செய்து வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம் ஒன்று இருக்குது. அதுவும் பழைய சாமான்களை வச்சு தான் இதை செட் பண்ணி செய்திக்கிறாங்க. ஆனால் என்ன இதுன்னு தெரியல. அதில் வீடியோவிலே நான் பார்த்தேன், பெருசாக எனக்கு விளப்பம் இல்லாமல் இருந்தது. ஏதோ இந்த மண்ணை உழவு செய்கிற மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னத்துக்கு இது பயன்படுதுன்னு தெரியல. எல்லாமே பழைய சாமான்கள் தான் பாருங்கள், எல்லாமே பழைய சாமான்கள் தான். எல்லாத்தையும் பழைய சாமான்களை வச்சுட்டு அதெல்லாம் செட் பண்ணி செய்திக்கிறாங்க. ஆனால் என்னத்துக்கு இது பயன்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று இயங்குது, அந்த பழைய சாமான்களை வச்சு இயக்க வச்சுக்கிறாங்க. அது ஒரு சாதனை தான். அதுக்கு நம்ம பெரிய சல்யூட் அடிக்கத்தான் வேணும். இதில் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. இந்த சவுண்டில் அந்த ஏதோ இந்த தகரங்கள், அதாவது ஒரு விதமான மெட்டால்னு சொல்கிற ஒரு விதமான உலகங்களால் செய்யப்பட்டு அதை செட் பண்ணி செய்திக்கிறாங்க. அதில் மியூசிக் மாதிரி ஒன்று வருது, சவுண்ட் ஒன்று வருது. இப்போ நாம் பார்க்குறது தான் வந்து ஹைலைட்டு. இதில் வந்து பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். அவ்வளோத்துக்கு குப்பை ஜாமான்களை தான் வச்சுக்கிறாங்க. என்னடா போடுற நைட்டி கிழிஞ்ச நைட்டி போட்டுக்கிறாங்க. அடுத்தது அந்த நாகல் கலரில் இருக்கிறதெல்லாம் நைட்டி தான். இரவில் போட்டு படுக்கிறது அதெல்லாம் கிழிஞ்ச உடுப்புகள் எல்லாமே என்னத்துக்கு தொங்க போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தமும் விளங்க மாட்டேங்குது. ஒன்றுமே விளங்கலை எனக்கு. அதில் எல்லாமே அந்த பழைய சாமான்கள் எல்லாமே மோசமான சாமான்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏதோ காய போட்ட மாதிரி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்குது. எல்லாமே பழைய பாத்திரங்களால் சமைக்கிற பாத்திரங்களை வச்சு அது தூக்கி எறிகிற சாமான்களை அந்த மெட்டல் சம்மந்தப்பட்டதுகளை வச்சு தான் நம்ம அந்த இதை செட் பண்ணி செய்திக்கிறாங்க.
pâte arrière là qui fondait et qui était en chocolat. இந்த பெரிய ஹோலுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறைய இந்த மெத்தால்களை வச்சு அதாவது ஒரு விதமான உலோகங்கள், அதாவது பழைய பாத்திரங்கள், பழைய சில்லுகள், அதுகளெல்லாம் வச்சு ஒரு பெரிய மேடை மாதிரி ஒன்று செய்விக்கிறாங்க. ஒன்றும் ஆடையில் அசைவையில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசமாக ஒன்று செய்விக்கிறாங்க. இதில் நல்லா உத்து கவனிக்கணும். உத்து கவனித்து பார்த்தா தான் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வடிவாக விளங்கும். எல்லாமே இங்கே இது வந்து சமைக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்தில் செஞ்சுக்குது. அடுத்தது வந்து இதில் பாருங்கள் வேறு என்ன மூலம் இருக்குது. நிறைய எல்லாம் குப்பை தான். குப்பைக்குரிய போகிற டஸ்ட்பினுக்குள்ளே போகிற சாமான்களை தான் வச்சு செஞ்சுக்கிறாங்க. அந்த பழைய டயர்கள். அடுத்தது வந்து இதில் வந்து பெரிய ஒரு சில் மாதிரி இருக்குது. அதில் லைட் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே இதுக்குள்ள எல்லாமே. ஆனால் இது ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இயங்குற மாதிரி தான் ஏதோ ஒன்று செய்திக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பழைய சாமான்களை வச்சு இங்கே மாட்டோட தலையும் இருக்குது. மாட்டுடையா குதிரையா மறையான்னு தெரியலை, ஏதோ ஒன்று தலை ஒன்று இருக்குது. இதுவும் வந்து இந்த மிஷினை பார்த்தா இது ஃபுல்லாக ஏதோ போல் விளையாடுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள பிள்ளைகள் வந்து போல் விளையாடுறது. இதுக்குள்ள போட்டால் அந்த போல் அங்கே சுற்றிக்கிண்டு வந்து திருப்பி அதை எடுத்துக்கிண்டு ஏதோ விளையாடுறது போல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு உண்டு. இந்த மியூசியம் வந்து க்ரோன் பலேன்னு சொல்கிறது, அதாவது பரிசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இதுக்குள்ளே வந்து பார்க்கணும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஃப்ரான்ஸில் கொஞ்சம் தூரமாக இருக்கும். பரிசுக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். பார்க்குறவங்க இதை வந்து பார்க்குறேன்டா பார்க்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் இதில் நான் திருப்பி சொல்கிறேன்னா 1 வருஷம் வரைக்கும் தான் இந்த எக்ஸ்போசிஷன் இருக்கும். அங்கால இல்லை, இது எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவும் நான் முடிக்க இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.